5 மனிதர்கள் 2 நாட்களில் செய்து முடிக்கும் வேலையை 2 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இதான் கேள்வி. இதை நாங்கள் ஓரளவு பார்த்தாலே செய்கவழி இல்லாமல் செய்துட்டு போயிடலாம். அதாவது 5 மனிதர்களுக்கு 2 நாட்கள் எடுக்குதான். 5 மனிதர்களுக்கு 2 நாட்கள் எடுக்குதான். அப்போ 2 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள்? 5 பேருக்கு 2 நாள்னா 2 பேருக்கு 5 நாள். இது ஓரளவுக்கு ஜென்ரலாக ஆட்கள் செய்கிற வேலை நாட்கள் சம்மந்தப்படுத்தி ஜோதிச்சாலே இலகுவாக கண்டுடலாம். ஆனால் இதுக்கும் ஒரு செய்கவழி இருக்கத்தானே வேணும். எதுவாக இருந்தாலும் மட்ஸில் நிறைய செய்கவழி இருக்கும், ஆனால் விடை ஒன்று தான் வரும். செய்கவழி இல்லாமல் செய்யலாம், ஆனால் விடை ஒரே விட தான் வரும் எப்போவுமே. மட்ஸில் இதான் ஒரு ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். நிறைய செய்கவழிகள் இருக்கும், ஆனால் விடை ஒன்றாக தான் இருக்கும் கட்டாயம். இப்போ நாங்கள் செய்கவழியில் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். 5 மனிதர்கள் 2 நாட்கள். இது நேர்மாறு வீத சமன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. எங்களுக்கு நேர்மாறு வீத சமன்லாம் தேவையில்லை. இதை என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல மனித நாட்கள் என்று ஒரு விடயம் இருக்கும். மனித நாட்கள் இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. மனித நாட்கள் சம்மந்தப்பட்டது. அதாவது 5 மனிதர்கள் 2 நாட்கள். அப்போ மொத்த மனித நாட்கள் வேலை, மனித நாட்களுக்குரிய வேலை என்று பார்த்தோம்னா அந்த 2ஐயும் பெருக்கும். மனித நாட்களுக்குரிய வேலை என்று பார்த்தோம்னா மொத்த வேலை 5 2 ஆகினா 10 மனித நாட்கள். இதுதான் மொத்த வேலை. செய்ய வேண்டிய மொத்த வேலை 10 மனித நாட்கள். 10 மனித நாட்கள் வேலை தான் மொத்தமாக செய்ய வேண்டிய வேலை, மனித நாட்கள். ஆனால் எத்தனை மனிதர்கள் இப்போ இருக்குன்னா 2 பேர். அப்போ வேலையின் அளவு 10 மனித நாட்கள். அப்போ 2 பேர் செய்ய போகிறோம், 2 மனிதர்கள் செய்ய போகிறோம்டா 10 மனிதர்கள் நாட்கள் சேர்ந்த வேலையை 2 மனிதர்கள் எத்தனை நாளில் செய்யணும்? 2 மனிதர்கள் எத்தனை நாள் செய்யணும்? 10 2 சிரிக்கணும்டா 5. அப்போ 5 மனிதரும் இல்லாமல் போனால் நாட்கள் மட்டும் மிஞ்ச போது அழகு நாட்கள் 5 மனித நாட்கள். 5 மனித நாட்கள். முதல்ல செய்ய வேண்டியது மொத்த வேலையின் அளவை காணும். மொத்த வேலையின் அளவு, அதாவது மனித நாட்களில் மொத்த வேலையின் அளவை காணணும். அதுக்கு மனிதர்களை நாட்களால் பெருக்கணும். மனிதர்களை நாட்களால் பிரிக்கணும்னா 10 மனித நாட்கள் என்று வரும். 10 மனித நாட்கள் என்று வந்தபடியால் அந்த மொத்த வேலையின் அளவு 10 மனித நாட்கள். மொத்த வேலையின் அளவு 10 மனித நாட்கள். 2 பேரான் இப்போ செய்ய போகிறோம். 2 மனிதர்கள் செய்கிறபடியாக 10 2 5 நாட்களில் செய்து முடிக்கணும். இதே மாதிரி நாட்களை தந்துட்டு 2 நாட்களில் 5 நாட்களில் செய்து முடிக்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள் தேவை இப்படியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் மொத்த வேலையின் அளவை கண்டுட்டு அதை எது தந்திருக்கோ அதுவால் வகுத்து விட்டால் எங்களுக்குரிய விட வரும். இதில் ஒரு குறிப்பிட்ட மொத்த வேலையின் அளவு தந்து அதில் குறிப்பிட்ட வேலை செய்து முடித்து மிகுதி இருக்கிற வேலையை 2 மனிதர்கள் எத்தனை நாளில் செய்வினோம்ன்ட்டு இப்படி வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. அதுக்கு மொத்த வேலையின் அளவை கண்டு செய்து முடித்த வேலையை கழித்து மிகுதியாக இருக்கிற வேலையை எத்தனை மனிதர்கள் தந்திருக்கோ அந்த மனிதர்களால் வகுத்தா அதுக்குரிய நாட்கள் வரும். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்படியான கேள்விகள் நிறைய இருக்குது. வேணும்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நாங்கள் விளக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம். அடுத்த வினாவாக ஒரு வித்தியாசமான அட்சரகணித சின்னங்கள் சம்மந்தப்பட்ட வினா அடுத்த வினாவாக சந்திப்போம். அடுத்த வினாவாக 7x வர்க்கம் கீழே y-இன் 3ஆம் அடுக்கு தர 3y வர்க்கம் கீழே 7x. இதை சுருக்க சொல்லி வந்தால் எப்படி சுருக்குறது, சுருக்கி எளிய வடிவில் எப்படி கொடுக்குறேன்னு அடுத்த காணொலியில் பார்ப்போம். இல்லை சுருக்க தெரிஞ்சால் இதை கமெண்டில் விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியாக இதை சுருக்கி எளிய வடிவில் செய்து பார்ப்போம். நன்றி.